சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயிருக்கே ஆபத்தான சூழல் வந்தபோது, கொலை செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டப்பட்ட போது, எந்த தேவன் வந்து உங்களை காப்பாற்றுகிறாரோ பார்க்கலாம் என்று சவால் விடுக்கப்பட்ட போது, ராஜா அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் பாருங்க அவங்களுக்கு. எந்த தேவன் வந்து காப்பாற்றுவாரா? நேபுகாத்நேச்சார் அப்படின்னு அந்த பேரை சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணுங்க. உயிருக்கு துணிகிற காரியம் தானே. 3 வாலிபர்கள் ஒரு மகா பெரிய ராஜாவை பேர் சொல்லி கூப்பிட்டார்கள் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அப்ப நேபுகாத்நேச்சருக்கு எவ்வளவு பிபி வந்திருக்கும். பிபின்னு கூட சொல்ல முடியாது, அதை விட அதிகமா ஏதாவது வந்திருக்கும். என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்களாடா நீங்க? எவ்வளவு கோபம் வந்திருக்கும், எவ்வளவு குதிச்சிருப்பான். அதோட பேர் வச்சு கூப்பிட்டது மாத்திரம் இல்ல, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையா? ராஜா விட்ட வேற யாருக்கு அவங்க பதில் சொல்லணும்? என்ன சொல்றாங்க பாருங்க. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் உண்டவனாய், பயங்கர கோபம், கொதிச்சு போயிட்டான். கோபத்துல கொதிச்சு போயிட்டான். ஒரு விதத்துல அவனை பயங்கரமா இவங்க தூண்டி விட்டுட்டாங்க. கோபம் வந்தா மனுஷன் சாதாரண என்ன செய்வான்? குதிச்சுக்கிட்டே இருப்பான். பேச்சு கூட ஒழுங்கா வராது. வார்த்தையெல்லாம் பாதியா தான் வரும். அவங்கள பாக்குறப்போ, அவங்க நடத்திய பாக்குறப்போ, அவங்க பேசுற விதத்தை பாக்குறப்போ நேபுகாத்நேச்சாருக்கு பயங்கர கோபம். என்ன செய்யறது புரியல. என்னது? என்னோட கைக்கு நீங்களாக்கி உங்க தேவன் உங்களை காப்பாத்துவாரா? எஸ், அப்படியா பாக்குறேன். 7 மடங்கு அந்த அக்கினி சூளையை சூடேற்றி இந்த 3 பேரையும் இழுத்துட்டு போய் அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அப்படி தூக்கி போட்ட உடனே அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்கன்னு நினைச்சான். ஆனா எங்கேயோ ஒரு மூலையில நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சந்தேகம். என்ன, இவங்களை பத்தி அவனுக்கு நல்லா கொஞ்சம் தெரியும். தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஞானவான்கள் ஒருவராலும் கூட தன் கனவின் அர்த்தத்தை சொல்ல முடியல. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க. இந்த டீம், டேனியல் அண்ட் டீம், கனவின் அர்த்தத்தோட சொல்லிட்டாங்க. இவங்களோட தேவன் சாதாரணமான ஆளுல சொன்னபடி செஞ்சிருவாரு, செஞ்சிருக்காரு கூட அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததால தானே 24வது வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்படி நடுங்கி போயிட்டான். முதல்ல அவங்க பேசுற பேச்சை கேட்டு பிபி வந்து நடுங்கினான், பயங்கரமா நடுங்கினான். ஆனா இப்பவோ அக்கினி சூளையிலே எரியப்பட்டிருந்த அந்த 3 பேரோடு கூட, அந்த வாலிபர்களோட கூட தேவபுத்திரனை போல ஒரு 4வது நபர், 4வது ஒருவர் வந்து அந்த 3வரையும் காப்பாற்றியது. அந்த அக்கினியில அவர்கள் தலைமுடி ஒன்றும் கூட கருகாததை கண்டவுடனே சங்கிலிகளால் கட்டி போடப்பட்டிருந்த அவர்களுடைய சங்கிலி எல்லாம் முறிந்து போய் அந்த அக்கினிக்குள்ளே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களாம். என்ன செய்கிறார்களா? ஈவினிங் வாக்கிங் மாதிரி. They were just walking within that furnace. நடுங்கிட்டாங்க, நடுங்க வச்சுட்டாங்க இவங்க. அப்படி நடுங்க காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, இவர்கள் பரிசுத்தவான்கள். அடுத்ததாக, அவர்கள் ஜெப வீரர்கள். அந்த ஜெபமும் அந்த பரிசுத்தமும் அவர்களுக்குள் தைரியத்தை கொடுத்திருந்தது. பாவிகளுக்கு வளைந்து கொடுக்காமல், பாவத்துக்கு வளைந்து கொடுக்காமல், இசைந்து கொடுக்காமல் நிமிர்ந்து நிற்க வேண்டிய தைரியத்தை கொடுத்தது. சத்ருவை எதிர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? உன்னை விட பலமான ஒருவரை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? உன்னை காட்டிலும், உன்னுடைய பலத்தை காட்டிலும் பலத்தோடு இருக்கிற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? என்றால் 3 காரியங்கள் உனக்குள் கட்டாயம் இருக்க வேண்டும். 1, நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 2, நீ ஜெப வீரனாய் இருக்க வேண்டும். 3, உனக்குள் தைரியம் இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் நிறைந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பலனோடு இருக்கிற ஆவி உனக்குள் இருக்கும் என்றால் எப்பேற்பட்ட உலக சக்தியையும் எதிர்கொள்ளுகிற பலனை உனக்கு அது தரும். அன்று பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜாவை இந்த அடிமை பிள்ளைகள் நடுநடுங்க வைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு எதிரே எதுவும் இல்லைங்க, குறுக்க எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று விரும்பினால் எப்பேற்பட்டவரும் எப்பேற்பட்ட பலனையும் எதிர்கொள்ள வேண்டும், சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை
தேவன் தாமே நம்ம எல்லோருக்கும் அருளி செய்வாராக. வாருங்கள் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்கள் பலனுக்கு மிஞ்சிய பிரச்சனையாக இருந்தாலும், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின சத்ருவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிற போது, எங்கள் குறுக்கே வருகிற போது, நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தால், நாங்கள் ஜெப வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால், எங்கள் பட்சமாய் நின்று யுத்தம் செய்வீர். சத்துருக்களின் திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் நொறுக்கி போட்டு விடுவீர். எங்களுக்கு வெற்றியை அருளிச் செய்வீர். எங்களுக்கு விரோதமாய் எழுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுவீர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில நாங்கள் இதை பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் கஷ்டத்திலும் ஒரே விசுவாசம், சுகத்திலும் அதே விசுவாசம், எந்த மாற்றமும் இல்லாமல் உம்மை சேவித்தார்கள். அதே வாழ்க்கை எங்களுக்கும் அருளுங்கப்பா. எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் ஒரே போன்று வாழ்கிற ஸ்திரமான ஆவிக்குரிய வாழ்க்கை அருளிச் செய்யுங்கப்பா. அதே போல அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்கள். ஜெப வீரர்களாக தங்களை தாங்களே காத்துக் கொண்டார்கள். தைரியத்தோடு இருந்து தங்களுக்கு முன்பு மிகப்பெரிய பலத்தோடு இருந்த மனிதருக்கு முன்னால் தைரியமாய் நின்றார்களே தவிர தலை குனிந்து நிற்கவில்லை. அவனுக்கு கீழ்ப்படவும் இல்லை. தங்களை கீழ்ப்படுத்துவதற்கு அவர்கள் எந்த வாய்ப்பும் தரவில்லை. அதே போன்ற கிருபை இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.